இஸ்ரவேலர்களுடைய பண்டிகைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். நேற்று பஸ்கா பண்டிகை குறித்து தியானித்தோம். நேற்று புனித வெள்ளி. இன்னைக்கு பஸ்கா பண்டிகை என்பது நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அது அவர்களுடைய முதலாவது பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை என்ன அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது எப்போ தொடங்குது அப்படின்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடின அந்த இரவு ஆபிப் மாதம் முதலாவது மாதம் 14ஆம் தேதி இரவில் கொண்டாடுகிறார்கள். அடுத்து 15ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் அளவும் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். இதுதான் அதற்குரிய கட்டளை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஸ்கா பண்டிகையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, அந்த பிற்கப்படுகிற அந்த புளிப்பில்லாத அப்பமும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு வாரம் அளவும் அவர்கள் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். இந்த புளித்த அப்பம் புளிப்பில்லாத அப்பத்துக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பாகிய அந்த பழைய புளித்த மாவோடு அல்ல, உண்மை துப்புரவு என்கிற புதிய புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம பண்டிகையை நம்ம ஆசரிக்க கடவோம் என்று பவுல் அங்கே ஒரு விளக்கத்தை எழுதுகிறார். அப்போது புளிப்புள்ள அந்த காரியங்கள் என்ன அப்படின்னா நம்முடைய தீய குணங்கள், தீய நடவடிக்கைகள். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் கூட 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறார் சீசர்களை பார்த்து, அந்த ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த புளித்த மாவை குறித்து, அவருடைய தீய செயல்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு அங்கே எச்சரித்ததையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் எழுதின விளக்கங்களும் அதற்கு ஒத்து போகிறது. அப்போ நம்முடைய தீய குணங்கள், நம்முடைய தீய நடவடிக்கைகள், தீய சிந்தனைகள், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இதுதான் புளித்த மாவு, புளித்த அப்பம். அதை நீங்கள் விளக்க வேண்டும். ஒரு முறை ஒருவன் பஸ்கா பண்டிகை கொண்டாடினான்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை அவன் ஏற்றுக்கொண்டால், அவன் 7 நாள் என்பது ஒரு முழுமையான எண். அப்போ அவன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, கர்த்தரை பிரதிபலிக்கிற, இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்போ இதை நம்ம கொண்டாட வேண்டி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம பஸ்காவை கொண்டாடுகிறோம், புனித வெள்ளியை நம்ம கொண்டாடுகிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட பலியான ஆட்டுக்குட்டி அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து. அப்போ அதை நம்ம கொண்டாடுகிற நாம் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோமா? கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோமா? புளிப்புள்ள காரியங்கள் நமக்குள்ள இருக்கிற தீய குணங்கள் இருக்கிற தீய செயல்கள், நடவடிக்கைகள், அப்போ இதெல்லாம் நம்ம களைந்து போட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோம் என்றால் கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் நம்ம வாழ்வோம். 7 நாள் என்பதும் ஒரு முழுமையான நம்ம வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய விளக்கம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.